ஐந்து கரத்தனை ஆனை முகத்தினை இந்தின் இளம்பெறை போலும் ஏற்றினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை குந்தியில் வைத்து அடி போற்றியிருக்கிறேன். தென்னாடுடைய சிவனை போற்றி என் நாட்டவர்க்கம் இறைவா போற்றி. ஜோதிட சொந்தங்கள் அனைவருக்கும் ராசிபுரம் உபயம் வேலி சிவாவின் இனிய வணக்கம். இன்றைய பதிவானது ஒருவருக்கு நோய் வரும் கால அமைப்பு எப்படிப்பட்ட கிரக சேர்க்கை இருக்கும் அப்படிங்கிறதான் இந்த பதிவில் நம்ம ஒரு சிறிய ஒரு கருத்தை மிகவும் ஒரு தெளிவாக நாம் இந்த பதிவில் பார்ப்போம். முதல்ல லக்னாதிபதி ஒரு ஜாதகத்தில் பலமாக இருக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா லக்னமும் பலமாக இருக்கணும். சுவரனுடைய தொடர்பு இருக்கணும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சந்திரன் ஒரு பாவத்தில் லக்னத்திற்கும் ராசி சொல்லக்கூடிய சந்திரனும் முதல்ல 6-8 வரக்கூடாது. அதே மாதிரி லக்னாதிபதி நின்ற வீட்டுக்குடையவனும் சந்திரன் நின்ற வீட்டுக்குடையவனும் 6ஆம் அதிபதியோட தொடர்போ சாரத்தையோ பெறக்கூடாது. அப்படி பெற்றால் அதனுடைய தசாபுத்தி காலங்கள் வரும் பொழுது ஜாதகருக்கு நோய் வரக்கூடிய ஒரு அமைப்பை உருவாக்கும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா லக்னாதிபதி 6-8 அதிபதியினுடைய சாரத்தை பெறக்கூடாது. அவனுடைய பார்வையோ சேர்க்கையோ இருக்கக்கூடாது. லக்னத்திற்கு சுக ஆதிபத்தியம் பெற்ற கிரகம், அதாவது 4ஆம் அதிபதி முதல்ல நீசமாகக்கூடாது. அதே சமயத்தில் அவர் 6-8ஆம் அதிபதியினுடைய சாரத்தையோ தொடர்பையோ பெறுவது அவருக்கு அந்த சுகம் கண்டிப்பாக பாதிக்கப்படும் அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா பாவகிரகங்களுக்கு மத்தியில் 4ஆம் அதிபதி இருக்கக்கூடாது. அதே போல் ராகு கேதுனுடைய மைய புள்ளியில் 4ஆம் அதிபதி இருக்கக்கூடாது. மேலும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6ஆம் அதிபதி தன்னுடைய பயணத்தில் அடுத்தது போய் லக்னாதிபதியோ அல்லது சந்திரனையோ தொடக்கூடாது. இந்த மாதிரி அமைப்பு இருந்தாலும் அதனுடைய தசாபுத்தி காலம் வரும்போது ஒரு ஜாதகருக்கு நோயை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பை உருவாகும். அடுத்தது பார்த்தீங்கன்னா 3ஆம் பாவாதிபதி 8ஆதிபதியினுடைய சாரத்தை பெற்றால் அதனுடைய தசாபுத்தி காலத்தில் நோய் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு. அடுத்தது புதன் சூரியன் 6ஆம் அதிபதியாக வந்து அவர் அஷ்டமாதிபதி சாரத்தை பெற்றாலோ அல்லது குருவினுடைய தொடர்பை பெறும்போது அவங்களுக்கு மூளை மற்றும் நரம்பியல் சார்ந்த நோய்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. குரு மற்றும் ராகு கேது அஷ்டமாதிபதி சாரம் பெற்று அல்லது அவர்களுடைய தொடர்பை ஏற்படுத்துமையானால் குடல் சம்பந்தமான பிரச்சனை வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. சந்திரன் சுக்கிரன் 6-4-8 தொடர்பு பெற்று ராசிக்கோ அல்லது லக்னத்திற்கோ தொடர்பு பெறும்போது அவர்களுக்கு நீர் சம்பந்தமான வீடாக இருந்தால் நீரழிவு நோய் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. செவ்வாய் புதன் குரு இவர்கள் 6-8ஆம் பாவர் தொடர்பு பெற்று இதில் ஒருவர் நேசம் பெற்றால் வெப்ப சம்பந்தமான கட்டிகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. சூரியன் சனி குரு சனி இணைந்திருந்தாலும் சந்திரன் கேது தொடர்பு இருந்தாலும் இரத்த கொதிப்பு ப்ரெஷர் இந்த மாதிரிலாம் கொஞ்சம் லோ ப்ரெஷர் ஹை ப்ரெஷர்லாம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு. அதே போல் இப்போ நம்ம இந்த 3, 6, 8, 12 பாதகாதிபதி அப்படின்லாம் ஒரு ஜாதகத்தில் நம்ம தெளிவாக முதல்ல பார்க்கணும். 3ஆம் என்பது ஒரு ஜாதகத்தினுடைய வீரியத்தன்மை. அப்போ அந்த உடல் எந்த அளவுக்கு பலமாக இருக்குது அப்படிங்கிறது சொல்லக்கூடியது அந்த வீரியத்தன்மை. அப்போ சந்திரன்கிறது உடல் காரகம். அப்போ ஒரு ஜாதகத்தில் வீரியஸ்தானாதிபதியும் சந்திரனும் நல்ல ஒரு அமைப்பில் இருந்தாங்கன்னா நோய் வந்தால் கூட அவங்களால அதிலிருந்து மீண்டு வருவதற்கான வாய்ப்புகள் உருவாகும். அதே சமயத்தில்
லக்னத்திற்கு அஷ்டமாதிபதியும் ராசிக்கு அஷ்டமாதிபதியும் இந்த இருவர் வந்து முதல்ல ஒரு ஜாதகத்தில் 8ஆம் அதிபதியினுடைய சாரத்தை பெறுவது குற்றம். ஏன் 8ஆம் இடத்தை நம்ம அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 8ஆம் இடம் என்பது உடலினுடைய பலத்தை ஏற்றுக்கக்கூடிய முடியாத ஒரு நிலைப்பாடு தான் 8ஆம் இடம். அப்போ 8ஆம் இடத்துல ஒரு திசை நடந்ததுன்னா அவங்களுடைய மனநிலை வந்து யார் எதை சொன்னாலும் வந்து கேட்க மாட்டாங்க. தன்னிச்சையான செயல்படும் ஒரு மனநிலை. அந்த மாதிரி வந்து அந்த பிடிவாத குணம் இதெல்லாம் வந்து அந்த காலகட்டம் நடக்கும். அதனால தான் வந்து வைத்தியர் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, உறவுக்காரங்க சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. அதனால அவங்களுடைய பாதை வந்து அந்த ஆசை அந்த மாதிரி அடிப்படையிலேயே அது ஒரு அடிமைத்தனத்தில் போய் சிக்கக்கூடியது தான் வந்து மேலும் மேலும் தொந்தரவுகளுக்கு போய் செயல்படக்கூடியது தான் 8ஆம் அதிபதி. அப்போ ஒரு ஜாதகத்தில் முதல்ல 8ஆம் அதிபதி திசை எந்த வயசில் வருது, 6ஆம் அதிபதி திசை எந்த வயசில் வருது, அது கோச்சாரத்தில் அந்த தசைநாதனும் புத்திநாதனும் இருவரில் ஒருவர் வந்து 6-8 தொடர்பு பெற்று வதை வைநாசிகம் 2 பேர்த்துக்கும் கனெக்ஷன் ஆச்சுன்னா வதை வைநாசிகம் வேதை தொடர்பு வரும்பொழுது அவங்களுக்கு அந்த எது சம்பந்தமான அந்த நோய் தாக்கத்தை அந்த கிரகம் சம்பந்தமாக அந்த பாவத்தின் நட்சத்திர சம்பந்தமான ஒரு நோயை ஏற்படுத்தும். அந்த நோயிலிருந்து அவங்க ரெக்கவரி ஆவாங்களா அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு அந்த அமைப்பில் அந்த கிரகத்தினுடைய பலத்தை வந்து நம்ம கண்டிப்பாக வந்து கணிக்க வேண்டிய ஒரு கட்டாயம். இந்த மாதிரி வந்து நோய் ஏற்படும் காலத்தை வந்து நமது ஜோதிடத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா சம்பவ கால நிர்ணயம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இப்போ நம்ம பின்வரும் அடுத்தடுத்த பதிவுகளில் என்னென்னா மூளை மற்றும் நரம்பியல் சார்ந்த ஒரு டிப்ரெஷன் ஆகக்கூடியவங்களுடைய ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும், ஹார்ட் அட்டாக் வந்தவங்களுடைய அந்த தசையும் புத்தியும் அந்த கோச்சாரம்லாம் எப்படிலாம் இணைந்து இருக்கும், அதனுடைய எப்படிலாம் செயல்படும் அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு நோய்க்கான எனக்கு கிடைத்த அந்த ஜாதக அடிப்படையில் நான் அதை உங்களுக்கு ஆய்வு செய்து முதல்ல நான் உங்களுக்கு ஒவ்வொரு பதிவிட இருக்கிறேன். அதனால் நீங்கள் வந்து இந்த நோய்க்கான ஆய்வை வந்து நீங்கள் வந்து முற்றிலும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் இந்த ஆன்லைன் அபிராமி ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நம்ம வந்து அடுத்த பதிவில் என்ன நோய், அதற்கான கிரக அமைப்பு அவங்களுடைய ஜாதகத்தில் எப்படி இருந்தது, கோச்சாரம் அந்த தசாபுத்தி காலத்தினுடைய அடிப்படையில் கோச்சாரத்தில் எப்படியெல்லாம் கிரகங்களுடைய செயல்பாடு, அதில் வந்து அந்த தசைநாதனுக்கும் புத்திநாதனுக்கும் எந்த விதமான தொடர்பு, வதை வைநாசிகம் வேதனுடைய தொடர்பு, எந்த பாவத்தினோட தொடர்பு அப்படிங்கிறத ரொம்ப விளக்கமாக நம்ம கண்டிப்பாக வந்து ஒவ்வொரு பதிவுலையும் நம்ம பார்ப்போம். இந்த நேயர்கள் வந்து மீண்டும் ஒரு முறை நான் சொல்கிறேன், இந்த ஆன்லைன் அபிராமி ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். நன்றி, வணக்கம்.